அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மா, நான் ஜெயிச்சிட்டேன். நீ சொன்ன மாதிரியே நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிருச்சுமா. நீ ஜெயிச்சிருவேன்னு தெரியுமா? நீ ஜெயிச்சிருவேன்னு தெரியும் துளசி. ஆமாம்மா, உன் பொண்ணு யாருன்னு நிரூபிச்சிட்டேன், நான் நிரூபிச்சிட்டேன். சிவகாமி குடுமா, நானும் பேசுறேன். நான் தான் சொன்னேன்ல துளசி, வின் பண்ணிட்டியாமா? ஆமாப்பா. தெரியுமா, நீ வின் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஏன்னா பைரவி உன் கூடயே இருக்கால்ல, அவ உன்னை மகளா ஏத்துக்கிட்டான். அதனால அவ மகளை தோக்க விட மாட்டான், எனக்கு நல்லா தெரியுமா. அம்மாவோட அக்கறையும் உங்களோட ஆசீர்வாதமும் தான்ப்பா என்ன ஜெயிக்க வச்சிருக்கு. துளசி, எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியலம்மா. எனக்கும் தான்ப்பா. இதோ சிவகாமி கிட்ட கொடுக்குறேன். துளசி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. சரிம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு உடனே வரேன். சரியா? பாய்மா. சரிம்மா. இந்த சந்தோஷத்தை கண்டிப்பா கொண்டாடணும். துளசி காம்படிஷன்ல ஜெயிச்ச விஷயத்தை நீ உடனே பார்த்திபனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி. வாங்க. Congrats துளசி. சூப்பர் துளசி. தேங்க்ஸ். வாவ் துளசி, you are great. செம்ம துளசி, சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டியே. துளசி, நீ ஜெயிச்சிட்டமா. கங்க்ராட்ஸ். என்னோட நம்பிக்கையை நீ காப்பாத்திட்டமா. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலமா. நம்ம கம்பெனிக்கு ஸ்டார் வேல்யூ வாங்கி கொடுத்துட்டமா. சார் இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. நீ ஜெயிச்சிட்ட துளசி. சார் நான் இல்ல, நாம ஜெயிச்சிட்டோம். நான் இந்த கப்பை மட்டும் சொல்லலாமா, போன இடத்துல எல்லார் மனசையும் ஜெயிச்சிடுற, அத சொன்னம்மா. இந்தாமா துளசி, நீ கான்வர்சேஷன் மீட்டிங்ல ஜெயிச்சது ஒரு விஷயம்னா, அங்க இருக்கிற சர்வரை காப்பாத்துறது மிகப்பெரிய விஷயம். எக்ஸலன்ட் துளசி, சூப்பர். துளசி, உன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? என்னக்கா? மனுஷங்களா பாக்குற குணம். அந்த குணம் உன்கிட்ட நிறையவே இருக்கு. நீ எல்லாரோட மனசையும் புரிஞ்சுக்கிற. ஆமா துளசி, கஸ்தூரி சொல்ற மாதிரி நீ எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிற. அதனாலதான் உன்னை எல்லாருக்கும் பிடிக்குது. எனக்கும் ரொம்ப. அம்மா, நான் சர்வரை காப்பாத்தினது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கேவா? என்ன தேவி சொல்ற? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, நீயே பாரு. இது இது எப்படி யூடியூப்ல வந்துச்சுன்னு தானே கேட்க போற? ஆமா.
அங்க இருந்த ஒருத்தர் தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்காரு. பார்த்த உடனே எவ்ளோ லைக்ஸ், எவ்ளோ கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உன்னை பாராட்டிதான். துளசி, உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல நம்பர் 1. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியையும் ஸ்டார் வேல்யூ மேட்ரிமோனி கேட்டகரிக்குள்ள துளசி கொண்டு வந்ததுனால இனிமே துளசி தான் நம்ம கம்பெனியோட கிரியேட்டிவ் ஹெட். கிரியேட்டிவ் ஹெட்டா ப்ரோமோட்டா இருக்கிற துளசிய எல்லாரும் கைதட்டி வெல்கம் பண்ணலாமே. Thank you. Thanks. சார், துளசி மேடம் தான் கிரியேட்டிவ் ஹெட்னா விஸ்வா சார் அவங்களுக்கு கீழேயா சார்? டேய், இங்க வா. நீ எந்த கம்பெனில வேலை பார்க்குற? ஏன் சார், நம்ம கம்பெனில தான் சார். நம்ம கம்பெனினா நான் என்ன போஸ்டிங்ல இருக்கேன்னு கூட தெரியாம அப்படி என்ன வேலை பார்க்குற? சார், அது வந்து நீ கேள்வி கேட்கறத பார்த்தா இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கே தவிர வேலை பார்க்கறியான்னு டவுட்டா இருக்கு. அதனால நீ டெய்லி என்னென்ன வேலை பார்க்கறன்னு சொல்லி நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு போற. புரியுதா? ஹே மக்கு, விஸ்வா சார் ப்ரொடக்ஷன் ஹெட், துளசி கிரியேட்டிவ் ஹெட். புரியுதா? ஐயோ, இது தெரியாம வாயை விட்டு மாட்டிக்கிட்டமே. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் விஸ்வா, துளசி இவங்க 2 பேரும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. தம்பி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இவங்க 2 பேரும் நம்ம கம்பெனியோட 2 கண்கள் மாதிரி. ஆல் தி பெஸ்ட். Thanks, கங்க்ராட்ஸ் துளசி. Thank you. வாழ்த்துக்கள். Thank you அக்கா. துளசி, ஆல் தி பெஸ்ட். Thanks அக்கா. கங்க்ராட்ஸ் துளசி. Thank you. ஓகே துளசி, ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டா உங்க வேலையை சிறப்பா பாருங்க. ஆல் தி பெஸ்ட் துளசி. Thank you sir. விஸ்வா, துளசிக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா பண்றேன் சார். ஓகே விஸ்வா, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே துளசி, நான் கிளம்புறேன். ஓகே, பை 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 பாய் சார். துளசி, நீ உண்மையா உழைச்சதுக்கான அங்கீகாரம் தான் இந்த கிரியேட்டிவ் ஹெட். Thanks அக்கா. ஆமா ஆமா, நீங்க ஒர்க்ல அவ்வளவு சின்சியரா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். Thank you. சூப்பர் துளசி. கங்க்ராட்ஸ். Thanks தேவி. துளசி உண்மையிலே கிரேட். ஆமா ஆமா, சூப்பர். சூப்பர் சார். சார், பெரிய கான்ட்ராக்ட், ஸ்டார் வேல்யூ மேட்ரிமோனின் அங்கீகாரம். இப்படி டபுள் ஹாப்பினஸ் கிடைச்சதுக்கு கண்டிப்பா நீங்க பார்ட்டி வைப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கன்கிராட்ஸ் சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆஹா, பார்ட்டி போச்சேடா. சரி, நாமளாவது கேட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனா சர்ப்ரைஸா எங்களெல்லாம் இங்க வர வச்சு பார்ட்டி கொடுக்க பிளான் பண்ணீங்க பாருங்க. சூப்பர் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க தான் சார் நான் பார்த்ததுல பெஸ்ட் எம்டி. கல்யாணம் மதி நின்ன குறிச்சி எனக்கு அறியா. ഇവിടെ ഫിഷ് ഉണ്ട്, കറി ഉണ്ട്, പരോട്ട ഉണ്ട്, പുട്ട് ഉണ്ട്. ഏതായാലും കുഴപ്പമില്ല. നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമുള്ളത് കഴിക്കാം. സാറേ, നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയോ? ചെറുതായിട്ടേ അറിയാം. ചെറുതായിട്ടല്ല സാറേ, സാറ് നല്ലോണം സംസാരിക്കുന്നുണ്ട്.
அங்க நடுவுல நிக்கிறது யூடியூப்ல ஒரு குழந்தைய காப்பாத்தின அந்த பொண்ணு மாதிரியே இருக்குல்ல? ஆமா, அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. போய் பேசலாமா? பேசலாம். ஏய், ஏய் யூடியூப்ல அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? போய் பேசலாமா? ஆமா. ஓகே. வா. அதே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இப்ப யூடியூப்ல ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல வர்ற பொண்ணு நீங்க தானே? ஆமாமா, ஹோட்டல்ல குழந்தைய சர்வரையும் காப்பாத்தின வீடியோ பத்தானே கேக்குறீங்க? ஆமா. அது இவங்க தான். கல்யாணராமன் சார், ஏன் இப்படி? அப்புறம் நீங்க செஞ்ச நல்லது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்களை தெரிய வேண்டாமா? அதான் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க துளசி. வீடியோல பார்த்தது இவங்க தான். இவங்க பேரு துளசி. ஹாசம் மேடம், நீங்க பண்ணது ரியலி சூப்பர் மேடம். குட் ஜாப் மேடம். கலக்கிட்டீங்க மேடம். சூப்பர் மேடம். தேங்க்ஸ். ஆக்சுவலா அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் மனிதம் சாகலன்னு சந்தோஷமா எல்லார்கிட்டையும் சொன்ன மேடம். சிச்சுவேஷனை கரெக்டா அனலைஸ் பண்ணி 2 உயிரையும் அழகா காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. இவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? மேடம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்ல? ப்ளீஸ் மேடம். ஏன் கூடவா? எஸ் மேடம், உங்க கூட தான். என்னங்க நீங்க ஏதோ சினிமா ஹீரோயின் நினைச்சு செல்ஃபி எல்லாம் எடுக்க ஆசைப்படுறீங்க? சார், சினிமால நடிக்கிறவங்க எல்லாம் ரியல் ஹீரோயின் சார். இவங்க நெஜ ஹீரோயின் சார். ஆமா சார், சினிமால எல்லாம் காப்பாத்துற மாதிரி நம்மள கையில தூக்கி வச்சிருந்தாலும் டைரக்டர் கட்டுன்னு சொன்ன உடனே அப்படியே போட்டுட்டு போயிருவாங்க. அவங்க எல்லாம் ஹீரோயின் இல்ல சார், நம்ம துளசி தான் ஹீரோயினி. ஏன் ஹீரோயினி? என்னது? நம்ம எல்லாருக்கும் ஹீரோயினி. ஓ, வாங்க மேடம், எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் மேடம். வாங்க மேடம். போ துளசி. போ துளசி, போமா, போ. வாங்க மேடம். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? ஓகே ஓகே. வாங்க, நீங்க வாங்க. மேடம், என் கூட ஒரு செல்ஃபி. தேங்க்யூ மேடம். மேடம் ஒரு நிமிஷம், ஒரு ஆட்டோகிராஃப். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். பாய் மேடம். வரோம் மேடம். வரோம். பாய். வாங்க. அப்ப நாங்க வரோம் மேடம். துளசி, ஓவர் நைட்ல ஓஹோன்னு ஆயிட்டதா சொல்லுவாங்கல்ல,
அது உனக்கு தான் பொருந்தும். ஒரே ஒரு வீடியோல நீ விஐபி ஆயிட்டியே. ஆமா, ஒரே நாளைக்கே இப்படின்னா இன்னும் போக போக யூடியூப்ல வியூவர்ஸ் அதிகமாயிட்டே இருப்பாங்க. சொல்ல முடியாது, விவிஐபி ஆனாலும் ஆயிடுவாங்க. எதுக்கும் நாமளும் ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுப்போம். வாங்க வாங்க. சார் என்ன சார் நீங்க போய் இப்படி? இதுல எனக்கும் பெருமைதாம்மா. வா வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். ரெடி விஸ்வா? வாப்பா, துளசி கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். துளசி அங்கே நில்லுமா. எதுக்குமா இதெல்லாம்? துளசி, நீ எப்பவும் போலவே இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வந்திருக்க. ஒரு பெரிய கான்வர்சேஷன் மீட்டிங்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்க. அது மட்டுமா? தினம் வயிற்று பொழப்புக்காக வேலை செய்யற சர்வரோட மானத்தையும் ஒரு குழந்தையோட உயிரையும் காப்பாத்திட்டுல வந்திருக்கா. துளசி, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாரும் இன்னைக்கு உன்னை பாராட்டிட்டு இருக்காங்கம்மா. ஆமா துளசி, நீ அந்த குழந்தைய காப்பாத்தினல்ல, அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். எல்லாரும் கை தட்டுற மாதிரி நீ பேசினது, நீ காப்பாத்தின அந்த குழந்தையோட அம்மா உனக்கு தேங்க்ஸ் சொன்னது, அப்புறமா அப்பாவியா இருந்த அந்த சர்வர் உன்னை கையெடுத்து கும்பிட்டது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? துளசி, இன்னைக்கு நீ இந்த கப்பை மட்டும் ஜெயிச்சுட்டு வரல, நீ கொலை பண்ணிட்டேங்கிறது பேப்பர்ல வந்து அத படிச்சுட்டு உன்னை திட்டின அத்தனை பேரையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேம்மா. இதுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா? எனக்கு உள்ள கூட்டு போங்க. உள்ள வாமா. வாமா. அப்பா, உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தான் என்ன ஜெயிக்க வச்சிருக்கு. எங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லம்மா, உங்க அம்மா பைரவியோட ஆசீர்வாதமும் உன்னை ஜெயிக்க வச்சிருக்கு. இந்த பார்த்திபா, நீ ஜெயிச்சிட்டேன்னு சிவகாமி போன் பண்ணி சொன்னதும் ஸ்டேஷன்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி நான் பெருமைப்பட்டுக்கிட்டேன் தெரியுமா? இந்த சிவகாமி கொடுங்க. துளசி, நான் தான் நீ போன் பண்ணும்போதே சொன்னனே, நீ தான் கண்டிப்பா ஜெயிப்பன. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்து இப்படி கப்போட வந்திருக்க. ஆமாமா, நீ சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. துளசி, காலையில நான் விஸ்வா கிட்ட சேலஞ்ச் பண்ணமா, கண்டிப்பா ஏன் துளசி தான் ஜெயிப்பான்னு. நான் சேலஞ்ச் பண்ண மாதிரியே நீ ஜெயிச்சிட்ட. இப்போ வீட்டுக்கு போறேன் பாரு, அவன் முன்னாடி எப்படி காலரை தூக்கிட்டு நிக்கிறேன்னு. சரி சரி துளசி, காலையிலேயே நீ எதுவும் சாப்பிட்டு போல, ஸ்வீட் பண்ணி வச்சிருக்க, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் டிஃபன் சாப்பிடலாம். என்னது ஸ்வீட் டிஃபனா? ஆமா துளசி, நீ ஜெயிச்சுட்டு வந்த உடனே உன் பாசத்தை சமையல்ல காட்டுன்னு சிவகாமிட்ட நான் காலையில சொல்லிட்டு போனல, அத மனசுல வச்சுக்கிட்டு ஸ்வீட் டிஃபன் வகை வகை ஏதோ செஞ்சு வச்சிருக்கா, நீ வாமா சாப்பிடலாம். ஐயோ அப்பா, சான்ஸே இல்ல. வின் பண்ணதுக்காக இன்னைக்கு எம்டி ஒரு பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணாரு. அங்க நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். அதனால அம்மா சமைச்சத நான் உங்க 3 பேருக்கு பரிமாறேன். நீங்க சாப்பிடுங்க. ஓகே, வாங்க.